பாருங்கள், தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆரோமல் டிவி முகாந்தரமாக உலகத்தில் இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் பார்க்கும்படியாக இது தேவ நாமத்துக்கென்று என்னுடைய சாட்சியை சொல்லுகிறேன். ஒரு நிமிஷம் நமக்கு ஜெபம் பண்ணுவோமா? மகா இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் இது நம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். நீர் பெரியவர், நல்லவர், வல்லமையுள்ள தேவன். உம்முடைய கிருபையானது அதிகமாய் தம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே செயல்பட வேண்டும். என்னை போல கஷ்டப்படுகிற அநேகம் தேவ பிள்ளைகள் உண்டாயிருக்கலாம். ஆனால் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறேன். அடியனோடு கூட பேசும். நீர் பேசுகிறீர், நமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். பாருங்கள் அன்பு சகோதரர்களே, என்னுடைய ஊரு கேரளா பகுதியிலே, தமிழ்நாடு கேரளா பார்டர் என்ற இடம் பாரசாலை என்ற இடத்தில் இருக்கிறது. அந்த பாரசாலை என்ற இடத்துல நான் வாழ்ந்து, நான் பிறந்ததும் வளர்ந்ததும் அதே இடத்துல தான். இதே இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கை சாட்சியத்தை தான் நான் உங்களிடத்தில் பேச போகிறேன். என்னுடைய வாழ்க்கையில நான் வளர்ந்தது அதிகமான கஷ்டத்தின் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் தான் வளர்ந்து வந்தேன். உதவி ஒரு மனுஷனும் இல்லாது இருந்த நேரத்திலும், அந்த சிறு வயதில் இருந்து வளர்ந்து வந்த நாள்ல இருந்து பெரிய கஷ்டங்களையும் வேதனைகளையும் சந்தித்து இந்த சந்திப்பு என்னுடைய வாழ்க்கையில மிகவும் வேதனை நிறைந்ததா இருந்தது. பாருங்கள், நான் அந்த சிறு வயதுல என்னுடைய வாழ்க்கையில அதிகமான கஷ்டப்பாடுகள் பிரயாசங்களை பட சிறு வயதிலேயே தலையிலே சுமடு சுமக்கவும் பெரிய வேதனைப்பட்டதுண்டு. அந்த வேதனை மத்தியிலும் எனக்கு நோய்பட்டு வருகிற நேரத்தில் எல்லாம் கிருபாசனம் என்ற ஒரு ஐயா, கிருபாசனம் என்ற சபையினுடைய போதகர் ஒரு ஐயா இருந்தார். அந்த ஐயா இடத்துல கொண்டு வந்து என்னை ஜெபிப்பதுண்டு. நோய்பட்டு இருக்கிற வேளையில் ஐயா சொல்லுவார், எப்போதுமே அவர் சொல்லுகிறது உண்டு, இவனை தேவ நாமத்துக்கு என்று வளர்த்த வேண்டும் என்று சொல்லுகிறது உண்டு. ஆனா அது சொல்லியும் நான் அது கேட்கவில்லை. என்னுடைய வாழ்க்கை பயணம் போக போக என் தகப்பன் மிகவும் குடிகாரன். குடிகாரனா இருந்த என் தகப்பன் என் அம்மையார் என் தாயாரை அடிப்பதும் உதைப்பதெல்லாம் பார்த்து மனம் கசந்த போன நேரங்கள் அநேகம். இந்த நேரத்திலே வேதனைப்பட்டு எப்படியாவது என் தம்பிமார்களையும் தங்கச்சியையும் சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பல இடங்களிலும் போய் அலைந்ததுண்டு. சில கல்யாண வீடுகள் எல்லாம் நாங்கள் போய் சாப்பிடும்படி உட்காரும் போது எங்களை எழுப்பி விட்டுருவார்கள். ஏன்னா எங்களுக்கு அன்னைக்கு உடுக்க துணி கிடையாது, போட உடுப்போ ஒரு நிக்கிறது கிடையாது. அப்படி எங்களை எழுப்பி விடுகிறது உண்டு. ஆனா அந்த எழுப்பி விட்ட நேரத்துல எல்லாம் பசியோடு எழும்பி போகிறதும் வழக்கம். என்னுடைய இருதயம் பயங்கரமாய் உடைந்த நாட்களும் உண்டு. சில இடங்களிலே போய் கல்யாண வீடுகள் இருக்கும் போதெல்லாம் அந்த இடத்துல நாங்கள் சாப்பிடுறதுக்கு பயங்கரமா கஷ்டப்பட்டோம். ஆனா சாப்பாடு கிடைக்காது. மறு சைடுல இவர்கள் போடுகிற இடத்துல இருந்து நாங்கள் நல்ல சோறை எடுத்து அதை புதிஞ்சு நம் வீட்டுக்கு கொண்டு வருகிறது வழக்கம். பாருங்கள் அன்பு சகோதரர்களே, ஒரு பயங்கரமான இக்கட்டான ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வரும்போதெல்லாம் நாம் நிலைக்க வேண்டும், நிலை கொண்டு நிற்க வேண்டும்.
அப்படி நிற்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் எப்போதும் கண்ணோக்கி பார்க்கிறார். பாருங்கள், இவ்வளவு இக்கட்டுகள், இவ்வளவு பிரச்சனைகள் என்னோட வாழ்க்கையில் கடந்து வந்த போதெல்லாம் என்னை படிக்கிறதற்காக ஸ்கூல்ல கொண்டு சேர்த்தார்கள். ஜாதி கொடுமை, பயங்கரமான ஜாதி கொடுமையின் வாழ்க்கை என் இருதயத்தை தகர்த்தது. பெரியவர்கள் பிள்ளைகள் எல்லாம் எங்களை விட்டு கொடுத்து எங்களை அடிப்பார்கள். அடி கொண்டதுண்டு. அந்த என்னை கற்றுக் கொடுக்கிற வாத்தியாரே என்னை அடிப்பார். பயங்கரமாய் அடித்து என்னுடைய அடி கொண்டு நான் ஓடினது உண்டு. அடி கொண்டு ஓடின வாழ்க்கையில என்னுடைய அந்த படித்தம் 5ஆம் கிளாஸ் முடித்து 6ல் ஆகும்போது 6ஆம் கிளாஸ் விட முடிந்தது. பின்ன எனக்கு படிக்க முடியவில்லை. படிக்க முடியாதிருந்தும் எப்படியாவது என் குடும்பத்தை போற்ற வேண்டும். ஒரு சைடுல வைராக்கியம் எழும்ப வேண்டும். இருக்கிற நிலைமையிலிருந்து வாழ வேண்டும். இந்த கொடுமை, ஜாதி கொடுமையிலிருந்து எப்படியாவது மேல வர வேண்டும். இந்த மனிதருள்ள முன்னாலே தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். எப்படியாவது இந்த மனுஷன் முன்னாலே தலை நிற்க வேண்டும் என்று சொல்லி, ஏன்னா மிக கொடிய ஒரு மனுஷனாய் மாறிவிட்டு, ஒரு கொடிய மனுஷன்னா எப்படியெல்லாம் பூமியில அழுக்காட முடியுமோ அப்படியெல்லாம் அழுக்காடி சண்டை வழக்குகள், பலவிதமான கேசுகள், வழக்குகள் எல்லாம் கூடி என்னுடைய வாழ்க்கை கெட்டுக்கொண்டே இருந்தது. இதுக்கெல்லாம் காரணம், பசி எடுத்த காலத்திலே எங்களை தள்ளிவிட்டவர்களை மத்தியிலே தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். அதுதான் என்னுடைய நோக்கம். என்னுடைய நோக்கத்தை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும். அதுதான் என்னுடைய நோக்கமாயிருந்தது. ஆனால் என் இருதயத்திலே யாரோ பேசும் போல ஒரு வார்த்தை வந்து கொண்டே இருக்கும். இந்த நிலைமை மாறும், இந்த வாழ்க்கை மாறும். அப்படி ஒரு நிலைமை. நான் படுத்து தூங்குற இடமெல்லாம் இன்னைக்கு பார்த்தோம்னா வாரசலி சிட்டிக்குள்ளாலே நான் படுத்து தூங்குற இடமெல்லாம் பயங்கரமான சிட்டி ஆகிவிடும். நான் படுத்து தூங்கும் போது எனக்கு மூட இருக்கு, மூடும்படியாக எனக்கு ஒரு துண்டு கிடையாது. அங்கே மூட்டை கொண்டு வருகிற சாக்கை மூடித்தான் படுத்துக் கொள்வேன். அப்படி படுத்து கிடந்த நாடுகள் நிறைய. எப்படியாவது என் தம்பியின் சகோதரர்களையும் சகோதரியும் அம்மாயின் தாயும் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்றுள்ள ஒரு மகா வைராக்கியத்தோடு எழும்பித்தான் இந்த காரியங்கள் எல்லாம் செய்ய முடியுது. பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான வாழ்க்கை பிரயாணத்திலே இனி எப்படியெல்லாம் கஷ்டப்பட ஒரு மனிதன் முடியுமோ அதுக்கு மேலாக கஷ்டப்பட்டேன். பாருங்கள், அந்த சமயங்களிலே போயிருந்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகுமா என்று சொல்லி தனிப்பட்ட சமயங்களிலே தனியாக போயிருந்து பேசுகிறது உண்டு. தனியாக போயிருந்து தேவனிடத்தில் மாத்திரம் பேசுகிறது உண்டு. இந்த பேசும் போதெல்லாம் எனக்கு என்னுடைய இதயத்துக்குள்ளாலே ஒரு திட நம்பிக்கை இருக்கு. ஆனாலும் பிரச்சனை வரும்போது விட மாட்டேன். என்னோட வாழ்க்கையில எப்படியெல்லாம் என்ன கஷ்டப்படுத்தினார்கள், எப்படியெல்லாம் வேதனைப்படுத்தினார்கள். ஒரு குடம் தண்ணி எடுக்க போனால் போலும் தண்ணி கொடுக்க மாட்டார்கள். ஏன்னா 6 மணி முடிந்தால் தண்ணி தர மாட்டார்கள். அந்த சமயங்களில் எல்லாம் நான் அனுபவித்த கஷ்டங்களும் பிரயாசங்கள் எல்லாம் என் தாய் பார்ப்பதுண்டு, அந்த தேசம் பார்ப்பதுண்டு. என்னுடைய தேசத்தில தான் இன்னைக்கு நான் நிற்கிறேன். என்னுடைய தேசத்தில தான் நின்று இன்னைக்கு ஊழியம் செய்கிறேன். ஏன்னா அந்த தண்ணி எடுக்க கொடுக்காத அந்த கிணறு இன்னைக்கு யாருக்கும் உதவாத ஒரு கிணறாக ஒரு வழி ஓரத்துல ஒரு சைடுல கிடக்கிறது. ஏன்னா அவங்களும் போயிட்டாங்க, அந்த இடத்துல இப்ப யாருமே இல்லை. அந்த கிணறு மாத்திரம்தான் பாக்கி. பாருங்கள் அன்பு சகோதரர்களே, நாம் தேவனுடைய பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்குமானால் நிச்சயமாக கர்த்தர் நமக்காக நம்மளை பார்த்து கொண்டிருப்பார். அதனாலதான் 1 பேதுரு 5:7 வாசிக்கும் போது, நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடினால் நம்முடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடும். நம்மளை விசாரிக்க ஒருவர் உண்டு. ஒரு தாயின் வயிற்றில் உருவாகும் போதே
அவரை எப்படியெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று நம்மளை குறித்து விசாரணை செய்கிற ஒரு தேவன் உண்டு. தாய் விசாரிப்பதை காலும் தந்தை விசாரிப்பதை காலும் நம்மளை விசாரிக்கக்கூடிய ஒரு தேவன் நமக்கு உண்டன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொண்டால் நிச்சயமாகவே வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். பாருங்கள், இவ்வளவு கொடிய கஷ்டத்தை பட்டும், இவ்வளவு கொடிய வேதனை பட்டும் இன்னைக்கு என்னுடைய தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை. ஆனால் அல்லேலூயா, இன்னைக்கு என்னை ஊழியத்தில் ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தார். 1987 என்னுடைய கல்யாணம் முடிக்கிறது. கல்யாணம் பண்ணி கிட்ட எனக்கு 2 பிள்ளைகள் உண்டு. ஒண்ணு பிபின் தாஸ், ஒன்று மகள் ஆரிய. இவர்கள் 2 பிள்ளைகள். இவர்களை அப்படியே இந்த காரியங்கள், இந்த பிரச்சனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற வேளையில இந்த பிள்ளைகளை வளர்த்தி கொண்டு வருகிற அந்த சமயத்துல லாரி ஓட்டிப்பேன், வண்டி ஓட்டிப்பேன். சிறு வயசுலே வண்டி படித்து கற்றுக்கொண்டேன். சிறு வயசுல ஒரு 16 வயசுலே வண்டி கற்றுக்கொண்டேன். அந்த வயசு முதலே இப்போதும் டிரைவராக இருக்கிறேன். டிரைவர் வண்டி எனக்கு ஓட்டிக்க தெரியும். அந்த சமயத்துல இந்த வண்டி ஓட்டி லாரி ஓட்டி கொண்டிருக்கிறேன். லாரி ஓட்டிக்கவும் பஸ் ஓட்டிக்கவும் செய்து கொண்டு இருக்கும் போது திடீரென்று 1999 எனக்கு ஒரு பயங்கர எனக்கு ஒரு நோய் பிடிபட்டது. நோய் என்னோட 2 கிட்னியும் ஸ்டக் ஆகிவிட்டது. கொலஸ்ட்ரோடு கொண்டு மூடி அந்த டாக்டர் சொன்ன அதனுடைய பேரு கைலூரியா என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் எனக்கு பிடிபட்டது. பிடிபட்டு பயங்கரமாக கஷ்டப்பட்டேன். இந்த உலகத்திலே நீ வாழ வேண்டுமா, வேண்டுமா வேண்டாமா உள்ள சிந்தையில வந்து விட்டது. அந்த வாழ்ந்து கொண்ட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது என்னுடைய மனைவி தேவனுடைய மகள். ஆனால் அவள் ஆர்சியில் இருந்துதான் கல்யாணம் பண்ணினேன். ஆனால் ஆர்சிக்காரியா இருந்தாலும் விக்கிரகங்களை வணங்குவதில்லை என் மனைவி. ஆனால் என் மனைவி ஆர்சி பைபிளை வாசிப்பதுண்டு. அந்த பைபிளை வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு வசனம் கிடைத்தது. இந்த வசனம் சங்கீத புஸ்தகத்திலே 119வது சங்கீதம் 71வது வசனத்தை கிடைச்சது. எனக்கு கஷ்டத்தை வந்தது நல்லது. ஆனாலே வேதத்தை கற்றுக்கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் எனக்கு ஆண்டவர் உதவியாக இருந்தார். இந்த வசனம் தியானிப்பது உண்டு. அந்த சங்கீதத்தை அடிக்கடி நிறைய தடவை வாசிப்பதுண்டு. இந்த சங்கீதம் வாசிக்க வாசிக்க இந்த 6ஆம் கிளாஸ் படிப்பறிவு 6ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் வரை மாத்திரம்தான் படிப்பறிவு இல்லை எனக்கு. இந்த சங்கீதம் முகாந்திரம் வாசிக்க வாசிக்க கொஞ்சம் வாசிக்கவும் பேசவும் உணர்வு வந்தது. அந்த சமயத்துல மெடிக்கல் காலேஜ் ஆஸ்பத்திரியில திரும்ப விடுறாங்க. இனி ரட்சப்பட மாட்டான் என்று சொல்லி திரும்ப விடுகிற வேலை தான் இயேசு அறிய வேண்டிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அதுக்கு முன்னாலே என்னுடைய சபையினுடைய கீழ் சைடுல தான் இருக்கிறது மகாதேவர் கஷேத்திரம். அந்த கஷேத்திரத்தினுடைய மெயின் ஆளா இருந்தேன். மெயின் அந்த சபையினுடைய அந்த கஷேத்திரத்தினுடைய செக்ரட்டரி ஆகும், அதனுடைய உற்சவ கமிட்டி மெம்பராகவும் அதுல இருந்தேன். என் அன்பு சகோதரர்களை பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த இயேசுவை குறித்து அறிந்து புரிந்து கொண்ட அந்த சமயம் முதலே என் ஆண்டவர் என்னை கைவிடவில்லை. இன்றைக்கும் அவர் கைவிடவில்லை. இவ்வளவு கஷ்டங்கள் இருந்து, ஜாதி கொடுமையில் இருந்து, எவ்வளவு பிரச்சனையில் இருந்து என்னை கொண்டு வந்த ஆண்டவர் இன்றும் நம்மோடு கூடவே இருக்கு. இப்போ என்னை கொண்டு வந்த ஆண்டவர் அந்த சமயங்கள்ல எனக்கு டிரான்ஸ்போர்ட், கேரளா டிரான்ஸ்போர்ட்ல வேலை கிடைச்சிட்டு அந்த வேலையை ஓடி ஊழியத்தை செய்து கொண்டேன். வண்டி ஓடி ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற அந்த வேலை சாட்சியம் சொல்லிக் கொண்டிருந்தேன். என்னுடைய சாட்சியம் சொல்லக்கொண்ட 2000 என்னுடைய சாட்சியம் சொல்லிக் கொண்டே இருந்தேன். இந்த சாட்சியம் அநேகம் பேருக்கு உதவியாயிருக்கும். இந்த சாட்சியம் சொல்லிக் கொண்டிருக்கிற வேளையிலே அசுத்த ஆவிகள் எழுதி ஓடும், நோய்கள் மறைந்து போகிறதை நான் நேரடியா பார்த்தது. இன்னைக்கும் ஆண்டவர் அதை செய்கிறார். இப்போதும் ஆண்டவர் அதை செய்து கொண்டே. அந்த சாட்சியம் சொல்லிக்கொண்ட அந்த கிட்னி எனக்கு ஒரு நாள் கோயம்புத்தூர் கனியூர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல
என்னோட கூட டிரான்ஸ்போர்ட் வாகனத்தின் வேலை செய்கிற ஒரு மெக்கானிக்கல் என்னை கூட்டிக் கொண்டு கோயம்புத்தூர்ல ஒரு பிரேயருக்கு கொண்டு போனாங்க. அந்த கணியூர்ல போய் அந்த சபையில ஒரு சின்ன சபையில போய் அந்த பிரேயர்ல இருக்கும்போதுதான் நான் அந்த சபையில நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டே இருந்தேன். ஆனால் என்னை தெரியாதபடி ஒரு வல்லமை என்னை வந்து தொட்டது. அது மின்னல் வேகம் போலையா இருந்தது. மின்னலா இருந்தது. மரித்தவனைப் போல கீழே படுத்து விட்டேன். எழும்ப முடியாது. என்னை கொண்டு போனவர்கள் சொன்னார்கள், இந்த மனிதன் இன்று எழும்புவானா இல்லையா என்று தெரியாது என்று சொல்லி பயப்பட்டு அந்த பாஸ்டர் இடத்தில் போய், பாஸ்டர் ஒரு மிலிட்டரிக்காரன், பாஸ்டர் சாம்சன் இல்லை, இறந்து போனார். அப்போ அவர் என்ன செய்தார், வந்து பார்க்கும்போது எனக்கு ஜீவன் இருந்தது, பயப்பட வேண்டாம் என்று சொல்லி கொஞ்சம் முடிந்த உடனே, அரை மணிக்கூர் முடிந்த உடனே என்னுடைய கிட்னி ரெண்டும் இருந்த ஏதோ கெட்டுக்குள்ள இருந்த அந்த பிரச்சனை இருந்து விடுதலை ஆக்கப்பட்டேன். அந்த கிட்னியை மூடி இருந்த கொழுப்பு சம்பந்தமான காரியங்கள் எல்லாம் யூரின் பாஸ்ல வந்து கட்டிவிட்டு பயங்கரமான யூரின் பாஸ் வேண்டும் என்று சொல்லி வேதனையோடு இருக்கும்போது அந்த அண்ணாச்சிட்டு சொன்னேன். அந்த அண்ணாச்சி என்ன கொண்டு போய் ஒரு உடம் முள்ளுடைய குடம்போல நிற்கும் அது கீழே கொண்டு உட்கார வைத்து யூரின் பாஸ் பண்ண வச்சார். பயங்கரமான வலி. என் யூரின்ல இருந்த அந்த வாசுக்குள்ளால இருந்த மாறிப்போன பின்பு எல்லாம் போன பின்பு எனக்கு பசி எடுக்க தொடங்கிவிட்டு, அந்த பசி அவர்கள் டால்டா எண்ணெய் கிண்டிய சேமியத்தை 2 பிராവശ്யமாக எண்ணி சேமித்து தந்தார். தந்து சாப்பிட்டேன். சாப்பிட்ட பின்பு அவர் அந்த பாஸ்டர் சொன்னாரு, தம்பி ஒரு சபையினுடைய ஒரு இடத்துல போய் ஒரு போட்டு அப்படியே படுத்துரு என்று சொல்லி படுக்க வச்சார். காலையில தான் தூங்கி எழும்பு காலமே தூங்கி எழும்பின உடனே என்னுடைய வாழ்க்கையில என் சரீரத்தில் உண்டான பயங்கரமான மாற்றம், என் சரீரத்தில் உண்டான வேதனை எல்லாம் மாறிற்று. அன்னைக்கு பசியோடு ஓடி போய் என்ன செய்கிறேன், அவர் அப்பம் வாங்கி தந்தார்கள், ஆம்லேட் வாங்கி தந்தார்கள், எல்லாம் சாப்பிட்டேன், சந்தோஷமா சாப்பிட்டேன். என் யூரின் எந்த தடசமும் இல்லை. நான் எவ்வளவு தண்ணி குடிக்கிறோம் அவ்வளவு தண்ணி யூரின் வழி அப்படி போயிட்டே இருந்தது. எனக்கு சந்தோஷமாகிவிட்டது. என் நோயிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை இருந்தது. அது அந்த சபைக்கு ஒரு சாட்சியாய் மாறிவிட்டது. இந்த கோயம்புத்தூர் கனியூர்ல என்று சொல்லக்கூடிய அந்த சபையில ஒரு சாட்சியா இருந்தது. அப்படியே தேவனை அழைத்து, ஆண்டவரே எனக்கு ஒரு வாழ்க்கை தந்தால் நான் இயேசுவை உயர்த்துவேன் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் ஒரு பொருத்தனை எடுத்து நான் எப்போதும் சிந்திப்பது உண்டு. நான் கடந்து வந்த நாட்களை குறித்து சிந்திப்பது உண்டு. செய்ய பாடுவேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவை உமக்கு நன்றி சொல்கிறேன். அப்ப கடந்து வந்த பாதைகளை குறித்து திரும்பி பார்க்கும்போது இப்படிப்பட்டதான பிரச்சனை எல்லாம் வரும்போது நான் தேவனுடைய சமூகத்திலே உங்களுடைய ஊழியத்தை செய்வேன் என்று சொல்லி எடுத்த பொருத்தனையை தெற்றி போகும். அப்போதே அரசியல்வாதிகள் அரசியலுக்குள்ளாலே போகும். அரசியலுக்குள்ளாலே இருந்து வளர்ச்சி மீண்டும் வளர்ச்சி அடையும். பழையதெல்லாம் மாறி 1 வருஷம் ஆண்டவர் என்னை பார்த்தார். 2வது வருஷம் ஆகும்போது மீண்டும் எனக்கு கிட்னி ஸ்டக் ஆயிடுச்சு. வேண்டும் என்று ஆண்டவர் இது சொன்னேன், ஆண்டவரை இதெல்லாம் நான் விட போறேன், இனி இந்த அரசியல் வாழ்க்கையில் நான் இல்லை என்று சொல்லி எல்லாரும் ராஜினாமா பண்ணி கர்த்தருக்குள்ளாக கடந்து வந்தேன். இந்த 6வது டிவி பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் பார்க்கிற ஒரு பயங்கரமான காரியம், ஆண்டவரை நம்பினவர்கள் ஒரு மனுஷன் வெட்கப்பட விடவும் இன்றும் அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். இன்று ஜீவிக்கிற தேவன், அவர் இன்று ஜீவிக்கிறார். அவர் ஜீவிக்காவிட்டால் நான் இன்று உங்களை மத்தியில பேச முடியாது. அப்போ நான் எப்போதும் கடந்து வந்த நாட்களை குறித்து சிந்தித்து தான் ஓரோ நாளும் முன்னேறி போய் கொண்டே இருக்கிறேன். பாருங்கள், என்னுடைய வீட்டுல ஒரு சிறு கூட்டத்தை நடத்தும்படி ஆண்டவர் உதவி செய்தார். 3 பேர் தொடங்கி ஒரு ஜெபத்தை தொடங்கி அது 3000 பேராய் மாறும்படிக்காக ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். ஆண்டவர் அந்த இடத்தை என் வீட்டிலே அது ஆராதிக்க முடியாதபடி அளவுக்கு ஜனங்கள் கடந்து வந்தார். ஏன்னா ஆண்டவர் எனக்கு தந்த விடுதலை மற்றவங்களுக்கு கொடுக்க
அந்த விடுதலை கண்டவர்கள் எல்லாம் இயேசுவிடத்தில் கடந்து வந்தார். இயேசுவோடு இணைக்கப்பட்டார்கள், இயேசுவோடு இருந்தார்கள், இயேசுவோடு சேர்ந்து வாடத் தொடங்கினார்கள். இன்னைக்கு பாருங்க, எங்களுக்கு என்று சொல்லி நாங்கள் ஒன்றும் உண்டாக்கவில்லை, எங்களுக்கு என்று சொல்லி ஒன்றுமே இல்லை. ஆனால் என் தேவனுக்கு என்று சொல்லி நல்ல ஆலயத்தை பணியவும், அந்த ஆலயத்தில் எல்லா ஜனங்களும் கூடி வந்து ஆராதிக்கும் தேவன் உதவி செய்யும். இதே தேவனுடைய ஊழியத்தை செய்து செய்து ஒரு நாளும் ஒன்றும் சொல்லிக் கொண்டே இருந்தேன், பிறக போகவில்லை. என்னை பார்த்தோன்னா முன்ன வாரவங்களை எல்லாம் பார்த்தால் பிறகு போயிடுவாங்க, திரும்பி அவங்களை பார்க்க முடியாது. அவள் மாம்சத்துல அலலியா அவர் வருகிறதெல்லாம் ஆவியில வருவாங்க, திருப்பி மாம்சத்துல போயிடுவாங்க. அப்படி எங்களுக்கு மாம்சத்துல போக எனக்கு தேவையில்லை, ஆவியில வந்து அந்த ஆவியிலே உணர்வோட நிற்க வேண்டும் என்று தான் ஆசை. அதுதான் தேவனுடைய சமூகத்தில் கேட்கிறதும் நிற்பதும். ஒரு மனிதன் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை மாத்திரம்தான். அந்த கிருபை இல்லைன்னா அந்த மனுஷனுக்கு இருக்க முடியாது. இப்ப அந்த கிருபையோட ஆண்டவர் தந்த ஊழியத்தை செய்யவும், ஒரு 30 சென்ட் ஸ்தலத்தை வாங்கவும், அந்த ஸ்தலத்தை வாங்கி தேவனுடைய ஆலயத்தை பணியவும், இந்த இடத்துல தேவனுடைய ஆலயத்தை பணிது ஊழியத்தை தொடங்கவும் தேவன் செய்தார். நானும் என் மனைவியுமாக எல்லா இடங்களிலும் ஓடி ஓடி உழைத்து இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற வேளையில கிளை சபைகள் வந்தது. திருவட்டாறு பகுதியில் ஒரு கிளை சபை வந்தது, ஊரம்பு பகுதியில் ஒரு கிளை சபை வந்தது, சித்தனங்கோடு பகுதியில் ஒரு கிளை சபை வந்தது, தோவாளை பகுதியில் ஒரு கிளை சபை வந்தது. அப்போ அது வாங்கி ஒரு கிளை சபைகளை வைக்கும்படிக்கு ஆண்டவர் உதவி செய்தார். தேவனுடைய ஊழியத்தை தொடங்கவும், இந்த 2000 இருந்து தொடங்குற ஊழியம் இந்த 2026 ஆண்டு இதுவரை ஆண்டவர் கைவிடாமல் நடத்தி கொண்டிருக்கிற வேளையில திடீரென்று என்னுடைய மனைவிக்கு ஒரு நோய் வந்தது, ஸ்ட்ரோக் வந்தது. இந்த ஸ்ட்ரோக் வந்து எங்களுக்கு தெரியாது. பாருங்கள், தேவனை நம்பி இருக்கிற ஒரு மனுஷனும் ஆண்டவர் கைவிடுவதில்லை. நாகும் 1:7 வாசிக்கும் போது, கர்த்தர் நல்லவரும் இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்பி இருக்கிறவர்களை தேவன் அறிகிறார். நாங்கள் தேவனை மாத்திரம்தான் நம்பி இருக்கிறோம், மனுஷன் நம்பல. மனுஷன உதவியை நாங்கள் பார்க்கல, யாரிடத்துல போய் கை நீட்டுங்கிறது கிடையாது, ஏதாவது வேணும் என்று சொல்லி கேட்கறது கிடையாது. நாங்கள் தேவனை நம்பித்தான் இருந்தோம். அந்த சமயத்துல தான் என் மனைவிக்கு ஒரு ஸ்ட்ரோக் வந்தது. ஸ்ட்ரோக் வந்து எங்களுக்கு தெரியாமல், அந்த ஸ்ட்ரோக்குள்ள என்னோட மனைவியை கொண்டு நான் ஊழியத்துக்கு கடந்து போனேன். ஒரு நாள் என்னுடைய மனைவி சொன்ன, காலுக்கு எழும்ப முடியல, கை வருது. அப்ப பார்க்கும்போது கொஞ்சம் அந்த பிரச்சனையா தோணுது. உடனே ஆஸ்பத்திரி கொண்டு போகணும், ஜெபம் பண்ணணும். ஆஸ்பத்திரி கொண்டு டாக்டர் பண்ண ஒரு ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. ஸ்கேன் எடுக்கும்போது ஸ்ட்ரோக் வந்தது. ஆனால் இப்போது மருந்து செய்யலாம். அந்த மருந்து செய்தால் சில சமயங்களில இந்த மருந்து போகிற வேளையில பூர்ணமாய் ஸ்ட்ரோக் வந்துடும். என்ன செய்ய போறோம் சொன்னோம். நாங்க சொன்னோம், ஜெபம் பண்ணிட்டு சொன்னோம், செய்யுங்க டாக்டர். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் தான் கொண்டு போகணும். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி எல்லாவங்களும் எங்களை பார்த்தாங்க, வேடிக்கையா பார்த்து கொண்டு இருந்தாங்க. ஊழியக்காரன் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில வரான். இன்னைக்கு உள்ள ஊழியக்காரனுக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி புஷ்டம் தான். ஆனா இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில அங்க போகணும். அந்த இடத்துல இன்ஜெக்ஷன் வச்சார்கள், மருந்து அடைச்சார்கள். அன்னைக்கு ராத்திரி கொண்டு என் மனைவி எழுப்பி நடந்தேன். நான் தேவனுடைய சமூகத்திலிருந்து ஜெபம் பண்ணிக்கொண்டு அழுது ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தேன். ஆண்டவரே, என்னோடு கூட இருக்க என் மனைவி தேவை. ஒரு மனைவி ஒரு புருஷனுக்கு துணையா கொடுக்கும் போது அவரோட வாழ்க்கையில அது தேவையானது மனைவிதான். மனைவி இருந்தா ஊழியத்துல இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக. மனைவி இல்லைன்னா அவரோட ஊழியம் இல்லை, ஒண்ணுமே கிடையாது. அந்த ஊழியத்துல கொண்டு போய் ஊழியம் செய்யும்படிக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணினேன். அந்த ஜெபத்தினாலே அன்னைக்கு ராத்திரியே என்னுடைய மனைவி எழுப்பி நடந்தார். காலையில் வந்த டாக்டர் எழுப்பி பார்க்கும்போது அவரே ஆச்சரியப்பட்டு விட்டார். அந்த ஆச்சரியப்பட்ட அந்த நோயிலிருந்து விட்டுட்டு வந்து ஊழியத்தை செய்ய தொடங்குறோம். பாருங்கள், அந்த
ஊழியம் செய்ய தொடங்கி மீண்டும் 10 வருஷம் முடியும் போது மீண்டும் பிசாசானவன் ஒரு நோயை கொண்டு வருகிறான். என்னோட மனைவியுடைய சரீரத்துக்குள்ளால ஒரு நோயை கொண்டு வந்து மிகவும் மிகவும் வேதனை நிறைந்த ஒரு நோயா இருந்தது. ஆனா அந்த நோயில் இருந்து ஆண்டவருடைய சமூகத்துல இடவிடாத ஜெபிப்போம், இடவிடாத அழுவோம். எங்கள் ஊழிய சகோதரர்கள், ஊழிய சகோதரிகள் எல்லாம் அவங்களை ஜெபம் பண்ணுவாங்க, அழுவாங்க. அழுது எல்லாம் அவங்களை ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அதிலிருந்தும் அந்த ஆபரேஷன் முடிந்து ஆபரேஷன்ல இருந்து அதோட ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு இன்னைக்கு எங்களோடு கூட ஊழியத்தை செய்கிறாங்க. என் அன்பு சகோதரனை சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டப்பாடுகள் பிரயாசங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்தாலும் நாம் தேவனை விட்டு பிரியாமல் கிருபையிலிருந்து விழுந்து போகாமல் நிற்பீர்களானால் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய மிகுந்த ஆசீர்வாதம். என் மகன், என் மகள் ஊழியக்காரி, என் மருமகன் ஊழியக்காரன், என்னுடைய மகன் ஊழியக்காரன், மருமகள் ஊழியக்காரங்க, என்னோடு கூட இருக்கிற ஊழியக்காரங்க எல்லாவங்களுமே நம்பி இருக்கிறாங்க. தேவனை நம்பும் நாம் பாக்கியவான். இந்த பாக்கியம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கண்டிப்பா இந்த சாட்சியத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, நாம் தேவ பிள்ளையா இருந்தால் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமே நம்மளை ஐஸ்வர்யவானா வைக்கும். பலவிதமான பிரச்சனைகள் கடந்து வரலாம் வாழ்க்கையில, பலவிதமான பிரச்சனைகள், நாம் நினையாத நேரத்துல நினையாத பிரச்சனைகள் கடந்து வரலாம். ஆனா அதிலிருந்தெல்லாம் நம்மளை தப்பிக்கொள்ளும்படியாக ஆண்டவர் போக்கு வழியை உருவாக்கும். கண்டிப்பா அவர் ஆண்டவர் நமக்கு போக்கு வழியை உருவாக்கும். இந்த டிவியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லோரையும் தேவன் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய சாட்சியை நீங்கள் மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயனடையட்டும். ஆண்டவர் பெரியவர். பிரைஸ் தி லார்ட். இந்த டிவி முகாந்திரமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஆண்டவர் உருவாக்குவார். ஆமென், ஆமென். ஒரு ஜெபம் பண்ணுவோமா? மகா இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் இதான் உங்களுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். நீர் பெரியவரும் நல்லவரும் வல்லமை உள்ள தேவன். ஆண்டவரே, இந்த டிவி முகாந்திரமாக தேவன் தம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்தும்படியாக, பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும்படியாக தேவன் உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த டிவியை நடத்துகிற சாருக்காக ஜெபிக்கிறேன், உன் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அடியேன் ஜெபத்தை ஏறடும் நல்ல பிதாவே, ஆம்.